அன்பு கொண்ட பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம பொதுவாக வாழ்க்கையில் பல பேரோட பழகுறோம், பல பேரோட பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிறோம், வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையில் நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்கள்ட்டேருந்து நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதோ, இல்லை யாரை நம்பி ஆச்சும் ஒன்று செய்கிறோமோ அது நமக்கு சரியாக வராத போதோ, அதே மாதிரி வாழ்க்கை துணையோட பிரச்சனைகள் வரும்பொழுதோ நமக்கு வாழ்க்கையே பெரிய லெவலில் ஒரு நரகமாயிடுது, கண்டமாயிடுது. அவங்க ஒத்து வராத அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்பொழுது நமக்கு ஒத்து வர வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒத்து வராட்டினா அந்த லைஃபே நமக்கு நரகமாயிடுது. அப்போ அந்த வாழ்க்கையில் நம்ம யாரோடெல்லாம் சரி வரும், யாரோடெல்லாம் பண்ணிக்கலாம், எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது இந்த ஜோதிடத்தில் அது ஒரு விஷயமாயிடுது. வாழ்க்கையில் இது மட்டுமே விஷயம் இல்லை, பல விஷயங்கள் கலந்தது வாழ்க்கை. ஆனால் இதை முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா நமக்கு பார்ட்னர், பிஸ்னஸ்னால் பார்ட்னரும், வேலை பார்க்குற இடங்களில் கூட இருக்கிறவங்களும், அது மாதிரி நம்ம பாஸ், நம்ம வேலை பார்க்குறது நமக்கு மேலே இருக்கக்கூடியவங்களும், அது மாதிரி வாழ்க்கை துணையும், இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. ஒரு சில சமயங்களில் நண்பர்களை நம்ம நம்பி ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே போய் அவர் ஏதானும் பிரச்சனை பண்ணிட்டாரா நம்மளும் சேர்ந்து மாட்டிக்குவோம். ஸோ பல இடங்களில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால சமயங்களில் ஒரு சில பேருக்கு வேலையே போனதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ எதெல்லாம் நமக்கு ஒத்து வரும், எதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சுன்னு வாழ்கிறது வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஆனால் இந்த பதிவில் நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்களோட ஒத்து வராது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மகர ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் 10வது ராசியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், 2-3-4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் 1-2 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உத்திராட நட்சத்திரம் 2-3-4 பாதங்களுக்கு அதிபதி யாரு அப்படின்னா சூரிய பகவான். பொதுவாக சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திர அதிபதி சந்திரனுக்கும் சனிக்குமே ஆகாது. சமயங்களில் யோகம் கொடுக்கும், அது ஒருத்தரோட ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் ஜென்ரலாக சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது. நீங்கள் வச்சு பார்க்கலாம். சந்திரன்னா ஒயிட்டு, சனின்னா பிளாக்கு, 2 ஆப்போசிட். அது மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 1-2 பாதங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ராசி தான் செவ்வாய் உச்சம் பெறாரு, அதி உச்சம் பெறாரு செவ்வாய். ஆனால் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இதை பண்ணிக்கலாம். பொதுவாக ரெட்டப்பட ராசிகள்னு சொல்லுவோம். இப்போ இந்த ராசிக்கு ரெட்டப்பட ராசிகள்லாம் யார்? இப்போ மகர ராசிக்கு கும்பராசி 2வது வீடு, 4வது வீட்டுக்கு அதிபதி மேஷ ராசி, 6வது வீட்டுக்கு அதிபதி மிதுன ராசி, 8வது வீட்டு அதிபதி சிம்ம ராசி, 10வது வீட்டுக்கு அதிபதி துலா ராசி, 12வது வீட்டுக்கு அதிபதி தனுசு ராசி. இதெல்லாம் ஜென்ரலாக ஒத்து வராது. ஆனால் இவங்களுக்கு எது மெயினாக ஒத்து வராது, மெயினாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு பொதுவாக 6வது ராசியான மிதுன ராசி ஒத்து வராது, கடக ராசியும் ஒத்து வராது, சிம்ம ராசியும் ஒத்து வராது. கடகராசியான எப்பயானு ஒரு சமயத்தில் நல்ல ஒத்து வரும். ஆனால் மிதுன ராசியும் சிம்ம ராசியும் ஒத்து வராது. ஆனால் கடகராசி கல்யாணத்தில் ஒத்து வராது. இந்த சமசப்தமத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இது சமசப்தமம்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதுலேருந்து என்ன 7வது ராசி கடகராசி, 7வது ராசி மகர ராசி. இதே மாதிரி ஒரு ராசியிலேருந்து 7வது எண்ணி வரக்கூடிய ராசிக்கு சமசப்தமம்னு பேர். இந்த சமசப்தம ராசிக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக சொல்லுவாங்க, அந்யோன்யம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒத்து வராத ராசிகளில் அந்த சமசப்தம் கூட இவங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் ஏற்கனவே நான் சொன்னது, அந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான், கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். ஸோ இவங்களுக்கு இதனால் லைஃப்பில் பல பிரச்சனைகள் இருக்கும். பொதுவாக இந்த 3 நட்சத்திரங்களில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரக்காரங்கள் பல விஷயங்களில் கஷ்டப்படுறதை பார்க்குறோம். சின்ன வயசுலேருந்து பல விஷயங்களை கஷ்டப்படுவாங்க.
பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு விபத்துக்கள் நடக்கிறது வந்து அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பாக விபத்துகள் நடக்கிறது அதிகமாக இருக்கும். விபத்துனால வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது, ஒரு சில சின்ன சின்ன ஊனங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பான விஷயமா இருக்கும். ஸோ இந்த ராசிக்காரங்க அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும். இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசி, இந்த ராசி பூமி ராசி, இந்த ராசி ரெட்டை ராசி, இந்த மகரம் அப்படின்னா முதலன்னு அர்த்தம். இந்த ராசிக்கு வந்து முதல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் சோம்பேறியானவங்க, விஷயங்களை தள்ளி போடுறவங்க. இந்த இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் ஏற்கனவே பார்த்தோம். இந்த ராசிக்கு வந்து 6வது வீட்டுக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால இயற்கையிலே வந்து சோம்பேறித்தனம் உள்ளவங்க, எந்த வேலையும் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுறவங்க. இவங்க வந்து நிறைய இடங்களில் வேலை மாறக்கூடியவங்களாக இருப்பாங்க. இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள்னு சொல்லி பல இடங்கள்ல வந்து இவங்க வேலை ஒர்க்கு மாறுறதை வந்து இவங்களுக்கு பார்க்க முடியும். இவங்களுக்கு வந்து 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான். பொதுவாக வந்து இந்த ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணாத ஒரு கிரகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பித்தம், வயிறு, வாயு இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்களுக்கு சளி தொந்தரவுகள் நிறையா வரும், மூக்கு அடிக்கடி அடைச்சிக்கும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. இந்த டெய்லி வந்து உணவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது, இல்லாட்டா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு நல்லது. இவங்களுக்கு வந்து வாதாடும் திறமை இருக்குது. அதை இயற்கையிலே வாதாடும் திறமை வந்து அதிகம். ஏன்னா 2வது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதி. அதனால் எதையும் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, ஆர்கியூமெண்ட்டும் கரெக்டாக பண்ணுவாங்க. அதனால் இந்த ராசியில் உள்ளவங்க பல பேர் வழக்கறிஞர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இவங்க வந்து தன்னாலே, இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால இவங்க தன்னாலே முன்னேறக்கூடிய அம்சம் உள்ளவங்க. இவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாலும் அதெல்லாம் இவங்களுக்கு பிரயோஜனப்படவே. அதனால் இவங்க தானாக போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதில் உழைச்சி அதில் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி வரக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா தான் இவங்க வாழ்க்கையில் ஷைன் பண்ண முடியும். இவங்க வந்து பொதுவாக டக்குன்னு வந்து 2வது வாக்குஸ்தானத்து சனி பகவானில் மற்றவங்களை ஈஸியாக ஹர்ட் பண்ணிடுவாங்க. உடனே தூக்கி எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இவங்கள இருப்பாங்க. இவங்க வந்து பொதுவாக வந்து நிறையா பேர் இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, கடவுள் நம்பிக்கை குறைவாக இருக்கிறவங்கலாம் இந்த ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக இவங்க வந்து நல்லா ஆலோசித்து திடமான முடிவெடுத்து அந்த காரியத்தில் இறங்கினாங்கன்னா இவங்க சக்ஸஸ் பண்ணலாம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க வந்து அசால்ட்டாக அலட்சியமாக இருப்பாங்க. அதனால் பல சமயங்களில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. இதனால் வந்து இவங்க பொதுவாக இவங்களுக்கு வந்து வீடு, மனை, நிலம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக இந்த ராசிக்காரங்க பல பேர் வந்து குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறதை பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமானதாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பல சந்தர்ப்பங்களில் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்து அதெல்லாம் இவங்க லைஃப்பில் வந்து இயல்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இவங்களுக்கு வந்து முன்னால் சின்ன வயசில் இருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் பிற்கால வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். இவங்க வந்து கல்வி கற்கிறத காட்டிலும் இவங்க வந்து அனுபவ அறிவு தான் அதிகமாக இருக்கும். அதனால் பெருசாக வந்து இதில் ஆரம்பத்தில் படித்து பண்ணுறவங்களை காட்டிலும் இவங்க படித்த வேலைக்கு போக முடியாதுன்னு வச்சுக்கலாம். அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இவங்க வந்து வேறு படித்தது காட்டிலும் வேலைகள் வேறு பார்க்குறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாருக்கும் அடிமையாக இருக்கிறது பிடிக்காது. ஆனால் கைகட்டி வேலை பார்க்க மாட்டாங்க. அதனால் அடிக்கடி வேலை பார்க்குற இடத்த மாற்றுறவங்களா இவங்க இருக்கிறது சூழ்நிலை அடிக்கடி அமையும். பிறரை ஏமாற்றி வாழ மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு ஏனியாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. இவங்களுக்கு தொழில்ஸ்தானம் அதுபடின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தான் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றாங்க. அதனால் வந்து இவங்க கவர்மெண்ட் வேலைக்கார ராசின்னு பேர். கவர்மெண்ட் வேலையில் வேலை பார்க்குறதுக்கு நல்லது. இவங்கள்ட்ட ஏதான ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம்னா அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுல இவங்க வல்லவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்கள்ட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம்னா இவங்கள்ட்ட வந்து சொந்தமாக தொழில் செய்கிறது இவங்களுக்கு அந்த அளவுக்கு சரி வராது. அதுதான் நான் சொல்கிறதுனுடைய அடிப்படை விஷயம். அதனால் இவங்க வேலைக்கு போகிறது தான் நல்லாயிருக்கும். அந்த வேலையிலையும் இவங்க வந்து மிதுன ராசிக்காரங்களோடையும் சிம்ம ராசிக்காரங்களோடையும் தொடர்பு வச்சுக்கூடாது. தொடர்பு வச்சுக்கூடாதுன்னு சொல்ல வரல, அது அவங்கள ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்.
அவங்களால இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பல பேருக்கு முன்னால் அவங்களால இவங்க அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க சூரியன் பகை கிரகமாக இருந்தாலும் இந்த ராசியில் உள்ளவங்க பொதுவாக வந்து அரசாங்க வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தகவல் தொடர்பு, போக்குவரத்து, வண்டி வாகனங்கள் போன்ற அந்த போக்குவரத்து துறையிலே சொல்லணும், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில், கணிதம், மருத்துவர்கள், இன்ஜினியர்ஸு, இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க வந்து சிறுக கட்டி பெருக வாழ்ன்னு சொல்கிற மாதிரி சின்ன வீடு கட்டி அது அவங்க அதுவே திருப்தி அப்படின்னு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. மகிழ்ச்சியாகவும் வாழ்வாங்க. இது அதிகமாக ஆசைன்றது கிடையாது. ஆனால் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்குலாம் வாழ்க்கையில் முன்னேறணும், பெருசாக சாதிக்கணுன்ற இருக்கும். இது ரெண்டுமே ஆப்போசிட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ஸ் உண்டாக்கும். இவங்களுக்கு நிறைய பேருக்கு பூர்வீக சொத்தே இருக்கும். பூர்வீக சொத்துனால இவங்களுக்கு பலனும் கிடைக்கும். இவங்களுடைய பொதுவாக வந்து இவங்க காவல் தெய்வங்களை வழிபடுறது நல்லது. இந்த ராசியில் உள்ளவங்க வந்து சட்டம், அரசியலில் ஆலோசனை வழங்குறது, கணக்கு வழக்கு, சிஐஜின்னு சொல்லக்கூடிய கணக்கு வழக்கு துறைகளில் இருக்கிறது, கலைத்துறைகளில் இருக்கிறது, தகவல் தொடர்பு பத்திரிகைகளில் வேலை பார்க்குறது, பெண்கள் சார்ந்த தொழில்களில் இருக்கிறது, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறது, வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை அதில் இருக்கிறது, வீடு கட்டுமான பொருட்கள் அதில் இருக்கிறது, உணவுப் பொருட்கள், உணவு விடுதி, காய்கறி விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க தொழில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க வந்து பொதுவாக மிதுன ராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்களோட வச்சுக்க கல்யாணம் பண்ணுறது அந்த அளவுக்கு சரியாக வராது. பிற்காலத்தில் பிரிவினைக்கு பயங்கர வழிவகுக்கும். இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் திருமணம் பண்ணால் பிரிவினை வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஆனால் இதெல்லாம் வந்து நான் ஜென்ரலாக ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும்னு ஜென்ரலாக நான் சொல்கிறேன். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றத அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து இதனுடைய பலன்கள் மாறலாம். இவங்களுக்கு வந்து பொருந்தாத ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு கிருத்திகை, உத்திரம், சித்திரை, விசாகம் இதெல்லாம் பொருந்தாது. திருவோண நட்சத்திரத்துக்கு ரோகிணி, திருவாதிரை, ஹஸ்தம், சுவாதி, சதயம் இதெல்லாம் பொருந்தாது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷம், சித்திரை இந்த நட்சத்திரங்கள்லாம் பொருந்தாது. இவங்களுக்கு பலம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு பேசுகிறாங்க பார்த்திங்களா, வாக்கு பலம், அது இவங்கள்ட்ட வாதாடக்கூடிய அந்த வக்கீல்லாம் சொல்லலாம், அந்த மாதிரி வாக்கு வன்மை, அது வந்து ஆர்கியூமெண்ட் பவர், அது வந்து இவங்கள்ட்ட இருக்குது. இதெல்லாம் இவங்களோட பலம். வந்து பிறருடைய தவறு இருந்துச்சுன்னா இப்படி பண்ண தப்புப்பா அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறது, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நினைக்காம சுட்டி காட்டுறது, தன்னம்பிக்கை, சுயமாக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள பலம். பலவீனம்னா இவங்க காரியங்களை தள்ளி போடுறது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறாங்களே, தள்ளி போடுற அந்த குணங்கள். இடம்பொருள் ஏவல் தெரியாமல் இவங்க அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் சொன்னால அதுவே வந்து பலமும் பலவீனமும். இடம்பொருள் ஏவல் தெரியாமல் மற்றவங்களோட குறைகளை பல இடங்களில் சுட்டி காட்டிடுறது, எளிதில் உணர்ச்சி வசப்படுறது, அப்பாவோட கருத்து வேறுபாடு இருக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள பலவீனமாக இருக்குது. இவங்க பொதுவாக பெருமாள், முருகன் இதெல்லாம் வணங்கினாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் மிக சிறப்பானதாக இருக்கும். தமிழ் ப்ளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும், அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நன்றி.